கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ரோமர் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து ரட்சிப்பை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பு வேண்டுமென்றால் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் நம்மை நாமே அர்ப்பணித்து கர்த்தரை உயர்த்த வேண்டும். என்னுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு வேண்டுமென்றால் வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். நான்காவதாக, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் அவன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும், தொழுது கொள்ள வைக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் சிலர் நான் ரட்சிக்கப்படணும், எனக்கு இயேசு வேணும் அப்படி சொன்னால் அவரை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவானா. அவரை ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவருடைய பிரசன்னத்தை உணரணும். அதைத்தான் ஒரு பெரிய வேலை. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் பட்டணத்துக்கு எழுதுகிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கிறேன், இயேசுவே நீர் உண்மையான தெய்வம், இயேசுவே நீர் என்னை பாவத்திலிருந்து மீட்பீர், இயேசுவே எனக்காக நீர் மரித்தீர், உயிரோடு எழுந்தீர் என்று சொன்னால் அவன் ரட்சிக்கப்பட்டு விடுவான். அதுதான் ரொம்ப முக்கியம். தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திர பலி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து விட்டார் என்றால் அவன் உள்ளும் புறம்புமாக பாதுகாக்கப்படுகிறான், மெய்ச்சலை கண்டடைகிறான். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள், தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்ப தொழுது கொள்ளணும்னா அவரை விசுவாசிக்கணும். அவர்தான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவரிடத்துல என்ன சிறப்பு இருக்கிறது, ஏன் ஜனங்கள்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து அவன் தியானிக்க வேண்டும். அவன் அதை அறிந்து கொள்ளணும், நினைக்கணும். இயேசுவை அறிகிற அறிவில் நினைச்சான்னா கட்டாயம் சொல்றேன், அந்த சகோதரன் சகோதரி ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அதுதான் முக்கியம். அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம அவனை தொழுது கொள்ள வைக்க வேண்டும். அவன் ரட்சிக்கப்படணும்னா அவன் தொழுது கொள்ளணும், ஆலயங்களுக்கு செல்லணும், சபையில் விசுவாசியா மாறணும். இல்லைன்னா கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று வேதம் சொல்லுறது. எங்க என்னாவது இயேசுவே நான் உம்மை துதிக்கிறேன், எந்த நேரத்திலையும் துதிக்கிறேன், எந்த காலத்திலையும் துதிக்கிறேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது ரட்சிக்கப்பட்டுருவான். அதுதான் அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான்காவதாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான், அவரை ஆராதிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், அவரை மனதார ஏற்றுக்கொண்டவன் ரட்சிக்கப்படுவான். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறப்பா. எங்களுக்கு ஒரே நோக்கம், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும், ஜனங்கள் பாதுகாக்கப்படணும்ப்பா. அதனால் உம்மை தொழுது கொள்ளட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.